ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாடியில் ஒரு சில பூச்செடியெல்லாம் இருக்குது. அதுலேருந்து என்னென்ன பூ வந்தது, எதை பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரோஸ் செடி இது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா? மழை வேறு வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி இந்த சீசனுக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அதை தான் பறிச்சுட்டு வந்தேன். அதுவும் அதோட சங்குப்பூ செடியெல்லாம் நிறைய இருக்குது. சங்குப்பூ செடி, ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் அந்த பர்பிள் கலர் அதெல்லாம் இருக்குது. இது வந்து கீழே இருக்கிற செடி. எல்லாத்தையும் பறிக்க மாட்டேன், ஒரு சிலது விதைக்காக விட்டுருவேன். இதுலேயே அடுக்கு வரும், 4 அடுக்கு சங்குப்பூ செடி அதுவும் இருக்குது. இது ஒரு அடுக்கு சங்குப்பூ செடி இதுவும் இருக்குது. அதோட ஒயிட் இருக்குது. ஒயிட் வந்து ஒரு அடுக்கு சங்கு தான். இந்த மாதிரி 3 வகையான சங்குப்பூ இருக்குது. இது வந்து எப்படி சொல்ல, ஒரு சீசனுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வரும். ஒரு சீசனில் ஃபுல்லாக பட்டு போயிடும். அந்த இலெல்லாம் ஃபுல்லாக காய்ச்சி உதிர்ந்துடும். அதே இதெல்லாம் எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற பூச்செடிங்க தான். நீங்கள் உங்கள் வீட்டு மாடியில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட செம்பருத்தி செடியும் இருக்குது. அது எப்போயாச்சும் சீசனுக்கு தான் வரும். நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். நிறையா சங்குப்பூ பூத்துருந்து. சரி, இதெல்லாம் பறித்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.